ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம பாட்டி காலத்து ஸ்பெஷல் ரெசிபியான தேங்காய் உருண்டை. இந்த தேங்காய் உருண்டை பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். முதல்ல ஒரு பேனில் 2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு லேசாக வறுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லேசாக நிறம் மாற ஆரம்பித்த உடனே இதை நாம் வெளியே எடுத்துடலாம். அடுத்து அதே பேனில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 2 கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் தேங்காயை அளந்து சேர்த்துக்கோங்க. மற்ற பொருட்களையுமே அதே கப்பில் அளந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தேங்காயை லேசாக ஒரு முறை நல்லா நெய்யில் கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்து இதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் இதில் வெல்லம் கூட சேர்த்து செய்யலாம். இப்போ இந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் லேசாக கலந்து விட்டுட்டே இருங்க. சர்க்கரை தேங்காயோட ஈரப்பதத்திலேயே கரைய ஆரம்பிக்கும். ஒருவேளை தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை கரைய ஆரம்பிச்சிடுச்சு. அடுத்து இதில் தேவையான பொருட்கள் சேர்த்துக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் எந்த கப்பால் தேங்காய் அளந்தீங்களோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை. இப்போ இதை ரொம்ப மைய அரைக்காமல் கொஞ்சம் நல்லாவே கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி இந்த பொட்டுக்கடலையை தேங்காயில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து வேகமாக ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லைன்னா உங்களுக்கு சர்க்கரை நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிரும். அடுத்து நாம் வறுத்து வச்ச எள்ளு கசகசாவை சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள். இப்போ இதை ஒரு முறை வேகமாக கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். கை பொறுக்கிற அளவு சூடு வந்த உடனே கையில் லேசாக நெய் இல்லைனா எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சு எடுத்துக்கோங்க. ஆறுச்சுன்னா பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், அதனால் லேசாக சூடாக இருக்கும் போதே பிடிச்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா பூரணத்தையும் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு பவுலில் ஒரு 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு, கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு. அடுத்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தோசை மாவு மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கரைச்சிங்கன்னா சரியாக இருக்கும். அடுத்து நாம் உருட்டி வச்ச உருண்டைகளை ஒன்று ஒன்றா சேர்த்து மாவு எல்லா பக்கமும் படுற மாதிரி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூனாலேயே நல்லா கலந்து விட்டு இப்போ நாம் இதை வெளியே எடுத்து அப்படியே சூடான எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் சேர்க்கும்போது எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கணும். சேர்த்ததுக்கப்புறம் கூட அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமுக்கு குறைச்சி வச்சு பொறுமையாக வேக விடலாம். ஒவ்வொரு உருண்டையாக உங்கள் பேனோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க. உருண்டைகளை சேர்த்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஒரு கரண்டியை வச்சு லேசாக திருப்பி விட்டுக்கோங்க, எல்லா பக்கமும் வெந்து வர மாதிரி. உருண்டைகள் லேசாக நிறம் மாற ஆரம்பித்த உடனே இப்போ நாம் இதை வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாட்டி காலத்து தேங்காய் உருண்டை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக நல்லாயிருக்கும். இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.